டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கும் போது அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு இப்போ கூட நிறைய ஆக்சிடென்ட் ரீசெண்டாக கூட வந்து பிரேக் பிடிக்காமல் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடந்து நம்ம பார்த்துருக்குறோம். இவ்வளவு விபத்துகள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது கூட ஏன் ஒரு ஒரு பாதுகாப்பு கருதி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, இது முழுக்க முழுக்க நான் சொல்கிறேன். இப்போது சமீபத்தில் நீங்கள் வந்து இப்போ நான் இந்த இலவச ஸ்கீம் இருக்கு இல்லையா, இதுவே வந்து நஷ்டத்தில் இயங்குதுன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பெண்களுக்கான அந்த இலவச பஸ் சர்வீஸ் இருக்கும்போது மேலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து வருவாய் இழப்பு ஏற்படுது. ஒரு காரணம், முக்கிய காரணம் ஒன்று. என்ன இருக்குன்னா, பஸ்கள் நீங்கள் கடந்த காலத்தில் இந்த பஸ்கள் நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. பஸ்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பெரும்பாலும் வந்து ரொம்பவும் வந்து பெயிண்டிங் கூட இல்லாத அளவுக்கு ரொம்பவும் மோசமாக இருக்குது. பராமரிப்பில் ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ அது மேலேயே என்ன செய்கிறாங்க கேட்டிங்கன்னா வந்து இந்த விளம்பரங்கள் மூலமாக வருவாய் வரும்னு சொல்லி அவங்க பண்ணுறாங்க இல்லையா. அதில் இன்னொரு காரணமும் இருக்குது. மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியே தெரியாமல் போயிடும். ஓகே. இப்போ பெயிண்டிங் இல்லைன்னா தெரியாமல் போயிடும். ஏன்னா ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்க ஃபுல்லாகவே.